and we'll continue our studies on the book of Revelation. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் பாடத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம். Revelation chapter 21. வெளிப்படுத்தல் 21. We've been studying the book of Revelation from the beginning, verse to verse. ஆரம்பம் முதற்கொண்டே முதலாம் அதிகாரத்திலிருந்து வசனம் வசனமாக வெளிப்படுத்துகிற விசேஷத்தை குறித்து நாம் கற்று வருகிறோம். More than just unfolding some facts about the end time events. முடிவு காலத்தை குறித்த வெறும் தகவல்களை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல. People think that it is some sort of revelation about things to happen and that is all is there. மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? முடிவு காலத்திலே நடக்க போகிற சம்பவங்களை குறித்த வெறும் வெளிப்பாடுதான் அதில் காணப்படுகிறது, வேறு ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறார்கள். We saw also that there is the revelation of God, God the Father, God the Holy Spirit and God the Son in a very beautiful way revealed here in the book of Revelation. வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே தானே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறித்த வெளிப்பாடும் கூட காணப்படுகிறதை நாம் காண முடியும். Most of all, we should say that it is the revelation of Jesus Christ himself. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஓர் வெளிப்பாடே இது. Now the last time we studied the book of Revelation a few weeks ago, ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் கற்ற வேளையிலே we studied the first 4 verses of Revelation chapter 21. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் படித்தோம். How that God will make a new heaven and a new earth and a new Jerusalem. எப்படி தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் புதிய எருசலேமையும் படைப்பார் என்பதை குறித்து கற்றோம். We saw about the unveiling of eternity. நித்தியம் வெளிப்படுத்தப்படுவதை குறித்து நாம் கண்டோம். Many people are curious about what eternity holds for them. நித்தியம் தங்களுக்காக என்ன வைத்திருக்கிறது என்பதை குறித்து பலர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். Chapter 21 and 22 give us many details about that glorious eternity. 21, 22ஆம் அதிகாரங்கள் மகிமையுள்ள நித்தியத்தை குறித்து பல தகவல்களை வெளிப்படுத்துகிறது. Chapter 21 particularly is a very great deal of description about the new heaven and the new earth and the new Jerusalem. 21ஆம் அதிகாரத்தில் தானே புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமை குறித்து பல விவரமான தகவல்கள் காணப்படுகின்றன. Now we are going to study from verse 5. இப்பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். Let me go to verse 5 straight away. நேரடியாக 5ஆம் வசனத்துக்கு செல்லட்டும். It says, He that sat upon the throne said, Behold, I make all things new. And he said unto me, Write, for these words are true and faithful. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். He says he makes everything new. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். The former creation has been stained by sin. பழைய சிருஷ்டியாகப்பட்டது அல்லது முந்தின சிருஷ்டியாகப்பட்டது பாவத்தினாலே கரைப்பட்டு விட்டது. But now he is making everything new. ஆனால் இப்பொழுது அவர் சகலவற்றையும் புதிதாக்குகிறார். We saw that just as a piece of cloth that we wear gets old by the washing, by many washings, the earth has gotten old by its many cleansings that it's gone through. எப்படி நம்முடைய துணிகளாகப்பட்டது அழுக்கடையாது துவைக்க பழையதாகிக் கொண்டே போகிறதோ, அதே விதமாகத்தான் பூமியாகப்பட்டது பலமுறை கழுவப்பட்டபடியினாலே அதுவும் பழையதாகிவிட்டது. Many times God had to cleanse this earth. பல வேளையிலே தேவன் இந்த பூமியை கழுவ வேண்டியிருந்தது. And then he gets rid of it completely, just as we get rid of a shirt after many washings, brings about a new earth. புதிய பழைய பலமுறை துவைத்த பிறகு எப்படி பழைய சட்டையை நாம் எரிந்து விடுகிறோமோ, அதே விதமாக தான் தேவன் இந்த பழைய பூமியை எரிந்துவிட்டு புதிய ஒரு பூமியை உருவாக்குவார். So the new creation does not refer to something that is worked over or repaired or painted into something new. ஆகவே புதிய சிருஷ்டி என்று சொல்லப்பட்ட வேளையிலே அதை பழுது பார்த்து சற்று வர்ணம் பூசி புதியதாக்குகிற ஒரு விஷயம் அல்ல இது. It is completely a new thing. முற்றிலும் புத்தம் புதிய ஒன்று. Just like 2 Corinthians chapter 5 verse 17 says. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறபடிதான், if any man be in Christ, he is a new creature. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். All things are passed away, behold all things have become new. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. When a man comes to Christ, ஒரு மனிதன் கிறிஸ்து மண்டையில் வரும் வேளையில் God doesn't do a repair job on him. ஆண்டவர் அவனை வைத்து பழுது பார்ப்பதில்லை, ரிப்பேர்
பண்ணுவதில்லை. He has not just taken out the dents and made him look better than before. ஓட்டை ஒடுச்சல்கள் சொட்டல்கள் எல்லாவற்றையும் தட்டி அவர் புதியதாக்குவதில்லை. Not just a slight reformation. இத கொஞ்சம் மேலோட்டமான கொஞ்சம் சிறிய ஒரு மறுரூபமும் அல்ல இது. That is what many people do not understand about the experience of salvation. ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து பலர் புரிந்து கொள்ளாத விஷயம் இதுதான். Many people talk about Jesus Christ as being our example and we should follow him. இயேசு கிறிஸ்து நம்முடைய முன்மாதிரியாக இருக்கிறார், அவரை பின்பற்ற வேண்டும் என்று பலர் சொல்லுவார்கள். And they are preaching that to the whole world. முழு உலகத்துக்கும் அதை பிரசங்கிக்கிறார்கள். Modern theology doesn't preach the gospel, the salvation through Christ. நவீன இறையியலாகப்பட்டது கிறிஸ்துவின் மூலமாக வரக்கூடிய அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. They don't preach the Jesus who died on the cross. சிலுவையிலே மரித்த இயேசுவை பிரசங்கிப்பதும் இல்லை. They don't preach the blood that was shed for atonement of our sin. நம்முடைய பாவத்தின் பரிகாரத்திற்கென்று சிந்தப்பட்ட ரத்தத்தை அவர்கள் பிரசங்கிப்பதும் இல்லை. They are saying Jesus is so good, he is a great example, just be like him. இயேசு மிகவும் நல்லவராக இருந்தார், மிகப்பெரிய ஒரு உதாரணம், ஆகவே அவரை போல நீயும் இரு என்று சொல்லி சொல்லுவார்கள். Many things are wrong with that. அதிலே பல தவறுகள் இருக்கிறது. One is that it doesn't recognize that man cannot live like Jesus because he is a sinner. ஒன்று என்ன, மனிதன் இயேசுவை போல நல்லவனாக வாழ முடியாது, காரணம் அவன் ஒரு பாவி. Man cannot be repaired with just a repair job. வெறும் பழுது பார்க்கிற வேலையின் மூலமாக மனிதனை வெறும் பழுது பார்த்தால் போதாது. You cannot bring education into him and just reform him. அவனுக்கு படிப்பை கொடுத்து அவனை திருத்தவும் முடியாது. He has to be made new. அவன் புதியதாக்கப்பட வேண்டும். That is what we call salvation. அதைத்தான் நாம் ரட்சிப்பு என்று அழைக்கிறோம். He has to be made a new creation. அவன் புதிய சிருஷ்டிப்பாக மாற்றப்பட்டே ஆக வேண்டும். So just as a person is made a new creation in salvation, God in the end makes everything new. புதிய சிருஷ்டிப்புல எப்படி ஒரு மனிதன் புதியதாக மாற்றப்படுகிறானோ, தேவன் முடிவிலையும் அதே காரியத்தை தான் செய்ய போகிறார். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We await for that day when everything will be made new. அனைத்தும் புதிதாக்கப்பட போகிற அந்த காலத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். But it also means something more than just everything being made new. அனைத்தும் புதிதாக்கப்படுகிறது என்பதோடு அல்லாமல் இன்னும் மேலான சில காரியங்கள் இருக்கிறது. It also means that every moment of eternity will be a new moment, so that it will be fresh, it will be exciting, there is no boring feeling there. நித்தியத்தின் ஒவ்வொரு இம்மை பொழுதும் புதியதாகத்தான் அது இருக்கும். ஒவ்வொரு இமை பொழுதும் நமக்கு பரவசம் உள்ளதாக, இன்பம் நிறைந்ததாக, குதூகலம் நிறைந்ததாகத்தான் காணப்படும். Not only will he make the heaven and earth new, வானத்தையும் பூமியும் புதிதாக்குவது மாத்திரமல்ல, he will make every moment of our living new. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு இமை பொழுதையும் அவர் புதியதாக்குவார். Now today, இன்றைக்கு if we sing a few songs and worship the Lord, we are excited. ஒன்று இரண்டு பாடல்களை பாடி கர்த்தரை துதித்தால் அவ்வளவு பரவசம். But we stopped. ஆனால் நிறுத்தி விடுகிறோம். Because if we went on and on and on, you'll be bored. காரணம், தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தால் சலிப்பு தான் தட்டும். We live not in the realm of eternity, we live in this temporal world. நித்தியம் என்கிற ஒரு நிலைமையிலே நாம் வாழவில்லை, தற்காலிகம் என்கிற ஒரு உலகத்தில் தான் வாழ்ந்து வருகிறோம். Today everything is not made new. இன்றைக்கு எல்லாம் புதியதாக்கப்படவில்லை. The more we do the same thing over and over again, the more we get bored with it. ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப எவ்வளவு அதிகமாக செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக சலிப்பு தட்டி No விடுகிறோம். matter how nice the song is, how nice the worship is, you get bored with it at some point. பாடல் எவ்வளவுதான் இனிமையாக இருந்தாலும், எவ்வளவு அருமையாக துதி இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது சலிப்பு தட்டுகிறது. But the Bible says that we will be worshiping him for all eternity. ஆனால் வேதம் சொல்கிறது நித்தியமாக அவரை நாம் துதித்துக் கொண்டே இருப்போம். Can you imagine worshiping him for all eternity? நித்தியமாக அவரை துதிக்கிறோம் என்பதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? Preachers will have no job. அங்கே பிரசங்கியாளர்களுக்கு வேலையே கிடையாது. I will have a job because I can lead singing. எனக்கு அங்கே வேலை இருக்குமே, அங்கே நான் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கிறேன். என்ன மொழிபெயர்க்க போறீங்க? He doesn't have a job. I will have a job. Because I can sing. காரணம், என்னால் பாட முடியும் அங்கே. You know, there's no preaching in heaven. பரலோகத்தில் பிரசங்கமும் கிடையாது. You don't need preaching in heaven. அங்கே பரலோகத்தில் பிரசங்கமும் தேவையில்லை. You just have to be singing and praising and worshiping the Lord. கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டிய. But how long are you sing and praise how long are you going to sing and praise him? எத்தனை நாட்களுக்கு, எத்தனை காலங்களுக்கு அவரை துதித்து ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்க? You can do that for an hour, ஒரு மணி நேரம் செய்யலாம், for 2 hours, 2 மணி நேரம். but for eternity, ஆனால்
நித்தியம் நித்தியமாகவா? How is it possible? எப்படி அது சாத்தியம்? How can you praise and worship the Lord for all eternity? நித்தியம் நித்தியமாக கர்த்தரை எப்படி நாம் துதித்து ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்க I will முடியும்? tell you how. எப்படி என்று நான் In சொல்கிறேன். heaven there is no such thing as boring. பரலோகத்தில் தானே சலிப்பு அல்லது போர் என்பது ஒன்று இல்லவே இல்லை. Nothing like that. அவ்விதமாக ஒன்று கிடையவே கிடையாது. Because every moment, every second is a new. காரணம் ஒவ்வொரு இமைப்பொழுதும் ஒவ்வொரு நொடியும் புதியதுதான். Because the Lord who makes all things new will perpetually be continuously making everything new to make eternity exciting forever and ever and ever. காரணம் அனைத்தையும் புதிதாக்குகிற தேவன் தானே ஒவ்வொரு இமைப்பொழுதையும் தொடர்ந்து புதியதாக்கிக் கொண்டே இருப்பார். நித்தியம் நித்தியமாக அது இன்பமாகத்தான் இருக்கும். If eternity is not made new, if every moment is not made new, then eternity will probably be boring. ஒவ்வொரு இமைப்பொழுதும் புதியதாக மாற்றப்படவில்லையே என்று சொன்னால் நித்தியமும் சலிப்புத்தான் தட்டும். So that this moment, this second is different from the next second. ஆகவே இந்த நொடி பொழுதாகப்பட்டது அடுத்த நொடி பொழுதை காட்டிலும் What வித்தியாசமானது. you did this second is completely gone and forgotten and over. இந்த இமைப்பொழுதிலே என்ன செய்தீர்களோ அடுத்த இமைப்பொழுதிலே அது முற்றிலுமாக So வேறொரு that what மறக்கப்படும். you do in the next second is so fresh and so exciting and so refreshing. அடுத்த இமைப்பொழுதிலே என்ன செய்ய போகிறீர்களோ அது புதியதாக தெம்பூட்டக்கூடியதாக காணப்படும். Can you imagine life like this? இவ்விதமான வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க One of the முடியும். greatest plagues of our time is the boring feeling that people feel many times. இன்றைக்கு மக்களுக்கு காணப்படக்கூடிய மிகப்பெரிய கொடிய பரவும் நோய் ஒன்று உண்டு என்று சொன்னால் அது என்ன? சலிப்பு தட்டுகிற அல்லது போர் அடிக்கக்கூடிய ஒரு People are எண்ணம். tired of life. வாழ்க்கை குறித்த சலிப்பு. But when we enter into eternity, ஆனால் நித்தியத்திற்குள்ளாக நாம் நுழையும் the போது God who makes all things new will be making every second new, and we will never see that boring feeling again. அனைத்தையும் புதிதாக்குகிற தேவன் தானே ஒவ்வொரு இமை பொழுதையும் புதிதாக்குவார். நமக்கு சலிப்பு என்பதே இருக்காது. Read verse 6 with me. என்னோடு கூட 6 வாசியுங்கள். And he said unto me, it is done. I am Alpha and Omega, the beginning and the end. I will give unto him that is athirst of the fountain of the water of life freely. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றி இலவசமாய் கொடுப்பேன். Now there is the water of life, இப்போது இங்க ஜீவ ஊற்று. and man can drink freely out of the water of life மனிதன் ஜீவ ஊற்றிலிருந்து இலவசமாக பருகலாம். to live forever and ever and ever. நித்தியம் நித்தியமாக வாழும் வண்ணம் Man has chosen in this world to cut short his life. மனிதன் தானே இந்த உலகத்திலே தன்னுடைய வாழ்நாளை குறுக்கிக் கொள்ள தெரிந்து கொண்டான். He has not eaten from the tree of life, ஜீவ விருட்சத்திலிருந்து இவன் புசிக்கவில்லை. but there in heaven ஆனால் பரலோகத்திலோ we will be partaking of the water of life. ஜீவ தண்ணீரிலே நாம் குடிப்போம். The source of life will be constantly flowing into us. இந்த ஜீவனுக்கு ஏதுவான ஆதாரமாகப்பட்டது தொடர்ந்து நமக்குள்ளாக பாய்ந்து கொண்டே இருக்கும். Life will always be there. ஜீவன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். And the author of life will be providing that water of life continuously. ஜீவனுக்கு காரணரானவர் தானே தொடர்ந்து அந்த ஜீவ தண்ணீரை நமக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பார். Who will be able to inherit these things? இவைகளை யாரால் சுதந்தரிக்க முடியும்? Verse 7 says, 7ஆம் வசனம் சொல்கிறது, He that overcometh shall inherit all these things, and I will be his God, and he shall be my son. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். People have made a great deal of who the overcomer is. ஜெயம் கொள்ளுகிறவன் யார் என்பதை குறித்து மக்கள் இதை பெரியதாக சொல்லிவிட்டார்கள். They have actually scared the believing world, the world of the believers. உண்மையிலே சொல்ல போனால் விசுவாசிகளின் உலகத்தை இதை வைத்து கலக்கியே விட்டு They said, விட்டார்கள். oh, it is only there for the overcomers. ஓ, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அது கிடைக்கும். Are you an overcomer? நீ ஜெயம் கொள்கிறாயா? Usually the conclusion is not. You're not an overcomer. கடைசியில என்ன முடிப்பார்கள்? இல்லை, நீ ஜெயம் கொள்ளுகிறவன் There's இல்லை. only a few that are going to be overcomers that are going to inherit all these things. இவைகள் எல்லாம் சுதந்திரிக்க போகிறவர்கள் ஒரு
சிலர் தான் காரணம். ஒரு சிலர் தான் ஜெயம் கொள்ளுவார்கள். And they make a big deal out of this overcomer business. இந்த ஜெயம் கொள்ளுகிற வார்த்தையை வைத்து பெரியதாக பேசி விடுவார்கள். And they make it exclusive as if it is reserved for elect few and a select few who are very special spiritual believers. தெரிந்து கொள்ளப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட, விசேஷித்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசேஷித்தவர்களாக காணப்படுகிற தங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி தனியாக பிரித்து வைப்பார்கள். Make it look like the heaven's blessings will be inherited only by the choicest of believers and not by everyone. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களாகப்பட்டது தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு தான், எல்லா விசுவாசிகளுக்கும் இல்லை என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். I have heard it preached all through the years. வாழ்நாள் முழுவதும் இதை பிரசங்கிக்க கேட்டிருக்கிறேன். But who are the overcomers? ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் யார்? John in 1 John chapter 5 identifies who the overcomer is. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே யோவான் இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். Verse 4 and 5. 4ம் 5ம். 1 John chapter 5 verse 4 and 5. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ம் 5ம். Says, for whatsoever is born of God overcometh the world. தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசம். Wait. How many of you are born of God? எத்தனை பேர் தேவனால் பிறந்தவர்கள்? If you are born of God, just lift up your hands. நீங்கள் தேவனால் பிறந்திருந்தால் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். It says, whatsoever is born of God overcometh the world. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அப்படிதான் சொல்கிறது. This is the victory that overcometh the world, even our faith. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Who is he that overcometh the world? But he that believeth that Jesus is the Son of God. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? See how simple it is. எவ்வளவு எளிமையா சொல்லப்படுது பாருங்கள். இத வச்சு பூச்சாண்டி காமிச்சிட்டாங்க. Who are the overcomers? ஜெயம் கொள்கிறவர்கள் யார்? They are not some choice believers that have left this and left that and all that. இதை அதை விட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட ஒரு சில விசுவாசிகள். They are not the believers who have never married and all that business. திருமணம் செய்து கொள்ளாமல் அப்படி இருந்து விட்டார்களே அவர்களும் அல்ல. They are not some very special class of preachers. ஏதோ தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த வகுப்பை சேர்ந்த பிரசங்கியார்கள். The overcomers are not even special class of believers. ஜெயம் கொள்கிறவர்கள் விசுவாசிகளுக்குள்ளே விசேஷித்த வகுப்பை சேர்ந்தவர்கள் அல்ல. Overcomers are simply those who have believed on Jesus, the Son of the living God. ஜெயம் கொள்கிறவர்கள் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிற எல்லோரும். Oh, that's so good. அருமையாக இருக்கிறது. How many of you are like that? எத்தனை பேர் அப்படி? Everyone that has believed on the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும். With the simple faith you have trusted him and you have believed him. எளிமையான விசுவாசத்தின் மூலமாக அவரை விசுவாசித்தீர்கள், நம்பினீர்கள். You have given your life to him. வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தீர்கள். You are a believer today seated in this place. இந்த இடத்திலே விசுவாசியாக இங்கே வீற்றிருக்கிறீர்கள். You are an overcomer. நீங்கள் ஜெயம் கொண்டவர்கள். The Bible says that you are the overcomer. வேதம் சொல்கிறது ஜெயம் கொண்டவர்கள் நீங்களே. You have overcome hell. நீங்கள் நரகத்தை You have overcome the world. உலகத்தை ஜெயித்தீர்கள். Because you are born of God. காரணம் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். Every ordinary believer, the most ordinary believer is an overcomer. ஒவ்வொரு விசுவாசியும், சாதாரண ஒவ்வொரு விசுவாசியும் ஜெயம் கொண்டவனே. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So those things that are mentioned in Revelation 21 are for all the overcomers. That means all those who have believed and put their faith in Christ in a real way. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறவைகள் அனைத்தும் ஜெயம் கொண்டவர்கள் அனைத்துக்கும் சொந்தம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற அனைவரும் ஜெயம் கொண்டவர்கள், அவர்களுக்கு சொந்தம். Don't let people tell you that this is all inheritance laid up for some other folks that are very special. விசேஷித்த ஆட்களுக்காக தான் இது வைக்கப்பட்டிருக்கிறது என்று யாராவது சொன்னால் நம்ப வேண்டாம். Those days I was told, I may end up somewhere in a corner of heaven. அந்நாட்கள் எனக்கு என்ன சொன்னார்கள்? பரலோகத்தில் ஒரு மூலையில உனக்கு இடம் கிடைக்கும். If I'm lucky. ஒருவேளை உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா. If I keep praying saying, Lord, purify me, somehow make me worthy and somehow take me there,
God may by chance just take me there. I may make it just by chance. எப்படியாவது என்னை தகுதிப்படுத்து, எப்படியாவது எனக்கு இடம் கொடும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணால் ஆண்டவர் மூலையில உனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பார் என்று சொல்லி சொன்னார்கள். But that's not true. அது உண்மை இல்லை. I find now that I am an overcomer. ஜெயம் கொள்கிறவன் நான் என்பதை இப்போது கண்டுகொண்டேன். Because I have put my faith in Christ. காரணம் என் விசுவாசத்தை கிறிஸ்து மீது வைத்திருக்கிறேன். So I am an overcomer. ஆகவே நான் ஜெயம் கொள்கிறவன். Look at verse 8. 8ஆம் வசனத்தை பாருங்கள். Here is a sobering statement. இந்த இடத்திலே வருத்தமான ஓர் அறிக்கை. While on the one side it tells about the inheritance of the saints, ஒரு பக்கத்திலே பரிசுத்தவான்கள் எது சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க, on the other hand we have a reminder of what happens to the lost. அடுத்த பக்கத்திலே விசுவாசியாதவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதும் சொல்லப்படுகிறது. The unbeliever and what happens to him. அவிசுவாசிக்கு என்ன நடக்கும், அவருடைய நிலைமை என்ன சொல்லப்படுகிறது. The fearful, the unbelieving, the abominable and murderers and warmongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone, which is the second death, it says. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். Many people have the idea that when it comes to the end, when everything is over, God is going to just forgive everybody and just take everybody into heaven. பலர் என்ன நினைக்கிறார்கள், முடிவிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், எல்லாம் முடியும் போது எல்லோரையும் மன்னித்து எல்லோரையும் பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வார். Because you see, he is such a loving God. எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் ஆயிற்று அவர். And if he is a loving God, how he will put people in fire? அவர் அன்புள்ள ஆண்டவராக இருந்தால் எப்படி மக்களை நெருப்பிலே போடுவார்? So he will just forgive them and he will just gather everyone and say, come on, all right, you just enter into heaven, everything is okay. முடிவிலே மன்னித்து சரி வாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து விடுங்கள் என்று கூட்டி செல்வார் என்று நினைக்கிறார்கள். They talk about universal salvation. என்ன நினைக்கிறார்கள், அகில உலக ரட்சிப்பு இது. Everybody will be saved. எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். There is no such thing as hell. நரகம் என்று ஒன்று இல்லை. It is inconceivable in light of the nature of God, that nature of God being love. ஆண்டவருடைய குணம், அதாவது அன்பு என்கிற குணத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க வேளையிலே நரகத்தில் தள்ளுவார் என்பது ஒத்துப்போக முடியாத ஒரு விஷயம். But they forget that the Bible says that God is not only love. The book of Hebrews says that God is a consuming fire. ஒன்றை அவர்கள் மறந்து விட்டார்கள், ஆண்டவர் அன்புள்ளவர் மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கிறோம், அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். We have talked about this many times in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்திலே பலமுறை இதை குறித்து பேசி இருக்கிறோம். Two sides to the coin, that is God. நாணயத்திற்கு இரு பக்கங்கள், தேவனுக்கும் இரு பக்கம். Fire and love. அக்கினி அன்பு. Fire and love. அக்கினி அன்பு. You cannot have one with the exclusion of the other. ஒன்றை தள்ளிவிட்டு இன்னொன்றை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. You have both. இரண்டும் இருக்கிறது. God is both fire and love. ஆண்டவர் அக்கினியாகவும் இருக்கிறார், அன்பாகவும் இருக்கிறார். How do I experience God? எப்படி ஆண்டவரை நான் I அனுபவித்தேன்? experience him as both fire and love. அவரை அக்கினியாகவும் அன்பாகவும் நான் அனுபவித்திருக்கிறேன். I see his fire of judgment and anger poured out upon Christ because of my sins. என்னுடைய பாவத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவின் மீது இவருடைய கோபமும் அக்கினியும் கொட்டப்படுவதை நான் கண்டேன். Thank God he didn't put it on me. என் மீது அவர் கொட்டவில்லையே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். My substitute Christ took his fire. என்னுடைய பதிலாளாகிய கிறிஸ்து தானே தேவனுடைய அக்கினியை தன் மீது ஏற்றுக்கொண்டார். The fire of God's judgment went upon Jesus Christ on the cross. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்கிற அக்கினியாகப்பட்டது இயேசு கிறிஸ்து மீது சிலுவையிலே கொட்டப்பட்டது. Therefore I can experience his love. ஆகவே அவருடைய அன்பை நான் அனுபவிக்கிறேன். Because I believe in Christ, I can experience his love. கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறபடியால் அவருடைய அன்பை அனுபவிக்க My முடியும். sins have been judged by the fire, consuming fire on the cross of Calvary. என்னுடைய பாவங்களாகப்பட்டது இந்த பட்சிக்கிற அக்கினி மூலமாக கல்வாரி சிலுவையிலே அது பட்சிக்கப்பட்டது. If you have not believed on Christ, கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கவில்லை if you have என்றால், not put your faith in Christ, கிறிஸ்துவின் மீது உங்கள் விசுவாசத்தை வைக்கவில்லை if your sins haven't been judged on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய பாவங்கள் நியாயத்தீர்க்கப்படாமல் இருக்குமே என்றால், if you have not believed that salvation for yourself, உங்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், then you will not only experience, you cannot expect to experience God's love, you will experience God's fire upon you directly, because you have rejected the substitute who was there to take your fire and your judgment. தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்க்காதது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும்.
காரணம் உங்களுக்காக பதிலாளாக மரித்தாரே இயேசு, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினால், விசுவாசியாதபடினால் ஆக்கினை தீர்ப்பு If உண்டு. you accept your substitute, Christ, உங்கள் பதிலாளாகிய கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், then he takes the fire of God's judgment. தேவனுடைய அக்கினி என்கிற நியாயத்தீர்ப்பை தன் மீது ஏற்றுக்கொண்ட If அவரை, you don't accept him, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், then you have no substitute. அப்ப உங்களுக்கு பதிலாளே இல்லை, You have rejected him. அவரை தள்ளிவிட்டீர்கள். Then the fire of God's judgment will one day fall upon you directly. நாள் ஒன்று வரும், தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்கிற அக்கினி உங்கள் மீது நேரடியாக விழும். That is what we call hell. அதைத்தான் நாம் நரகம் என்று அழைக்கிறோம். Now here is this terribly sobering statement. இந்த இடத்துல பாருங்கள், பயங்கரமான வருத்தமான ஒரு அறிக்கை. But when people read this, they say, well, I am not abominable, I am not a murderer, I am not a warmonger, I am not a sorcerer, I am not an idolater, and so on. ஆனால் மக்கள் இதை வாசிக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் ஒன்றும் அருவருப்பானவன் அல்லவே, கொலைபாதகன் அல்லவே, விபச்சாரக்காரன் அல்லவே, சூனியக்காரன் இல்லவே, விக்கிரகாரனைக்காரன் இல்லவே என்று சொல்லுவார்கள். You can strike me out of that list, brother, I am not all those things. சகோதரரே, இந்த பட்டியலிருந்து என் பெயரை நீங்கள் அழித்து விட, நான் இந்த பட்டியலில் இல்லை. I don't do all these things. இதையெல்லாம் நான் செய்வதே கிடையாது. Thank God I am not in it. ஆகவே இதிலே நான் இல்லையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But you know, it mentions unbeliever along with it. ஆனால் அதோடு கூட அவிசுவாசி என்று சொல்லப்படுகிறது. கவனியுங்கள். You know, this very second thing that is mentioned is unbeliever. சொல்லப்பட்டிருக்கிற இரண்டாவது காரியமே அவிசுவாசிகளும். Who is the unbeliever? அவிசுவாசி என்றால் The யார்? person who has refused to put faith in Christ. கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்க மறுத்தவன். He may not be a murderer or abominable or warmonger or sorcerer. அருவருப்பானவனாக, கொலைபாதகனாக, விபச்சாரக்காரனாக, சூனியக்காரனாக ஒருவேளை இல்லாமல் He இருக்கலாம். may be a pretty good person. நல்ல மனுஷனாகவும் இருக்கலாம். But when he has failed to put his trust on Christ, ஆனால் கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைக்க அவன் தவறுகிற பட்சத்தில், then he is included in this classification of those who will be sent to hell. நரகத்துக்கு தள்ளப்பட போகிறார்களே ஒரு கூட்டத்தினர், அவர்களோடு கூட இவரும் சேர்க்கப்படுவார். Not only unbelievers are mentioned, it says all liars. அவிசுவாசிகள் என்று சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, பொய்யர் அனைவரும் என்று வாசிக்கிறோம். Turn with me to 1 John chapter 2 and verse 22. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22க்கு திருப்புங்கள். Who are the liars? பொய்யர் யார்? We are thinking of liars only in terms of those who speak lies, do something and tell a lie. பொய்யர் என்று நமக்கு தெரிந்தது யார்? ஒன்றெண்டு பொய்யை பேசி எப்பொழுது பொய் சொல்லி அவர்களை தான் பொய்யர் என்று நாம் நினைக்கிறோம். They speak contrary to the truth. உண்மை எதுவோ அதற்கு முரணாக பேசுகிறவர்கள். They do something and they say, no, I didn't do it. ஒன்று செய்துவிட்டு நான் செய்யவில்லை என்று சொல்கிறவர்கள் தான் பொய்யர் என்று நினைக்கிறோம். So we call them liars. ஆகவே பொய்யன் என்று அழைக்கிறோம். But who is a liar according to the Bible? ஆனால் வேதத்தின்படி பொய்யன் யார்? It says here, verse 22, 1 John 2:22. 1 யோவான் 2:22 வேதம் இப்படியாக சொல்கிறது. Who is a liar but he that denieth that Jesus is the Christ? இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? Anybody that denies that Jesus Christ is God is a liar. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அல்ல என்று மறுதலிக்கிற எவனானாலும் பொய்யன். He is antichrist that denieth the Father and the Son. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவரே அந்தி கிறிஸ்து. Why is a person who does not believe that Jesus is Lord is a liar? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று விசுவாசிக்காதவன் ஏன் பொய்யன்? Because he is speaking contrary to truth. காரணம், சத்தியத்திற்கு முரணாக எதிராக அவன் பேசுகிறான். What is a liar? பொய்யன் என்றால் யார்? There is truth, but he speaks contrary to the truth. That is what is a liar. உண்மை என்று ஒன்று இருக்கிறது, அந்த உண்மைக்கு முரணாக பேசுகிறான், அவன் தான் பொய்யன். That is the principle of lying. பொய் சொல்வது இருக்கக்கூடிய அடிப்படை உண்மையே அதுதான். Speaking contrary to the truth. உண்மைக்கு முரணாக பேசுவது. So the truth is that Jesus is Christ, the Son of the living God. சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். He is God. அவர் தேவன். And anybody that says no, he is not God, is lying against the truth, speaking contrary to the truth, and therefore they are liars. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறான் எவனோ, அவன் சத்தியத்திற்கு முரணாக பேசுகிறபடியினாலே அவன் பொய்யனே. It's amazing how the Bible is very clear about everything. எல்லாவற்றையும் குறித்து வேதம் இவ்வளவு தெளிவாக இருக்கிறதை காணும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. Even though new heaven and new earth comes about, புதிய வானம் புதிய பூமி வந்த போதிலும், the status
of the unsaved unbelievers does not change. Still the lake of fire is there, and still those who have to go, who decided to go there, will be going there. அவிசுவாசிகளின் நிலைமை மாறவே இல்லை. அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த இடத்திற்கு அவர்கள் சென்றே ஆக வேண்டும். And those who go there, sadly, are not just warmongers, sorcerers, idolaters, and murderers, and so on. அங்கே போகிறவர்கள் பார்க்கும் பொழுது கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரர் விக்கிரக ஆராதனைக்காரர் மாத்திரமல்ல. Not just those. அவர்கள் மாத்திரமல்ல. There are the unbelievers. அவிசுவாசிகளும் போகிறார்கள். And there are the liars who have failed to recognize Jesus as Lord and Savior. இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக அங்கீகரிக்க மறுத்தார்களே பொய்யர், அவர்களும் போகிறார்கள். Now turn with me to 1 Corinthians chapter 6. இப்போது 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Corinthians chapter 6. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம். Paul says that we were once like that. பவுல் சொல்கிறார், ஓர் காலத்திலே நாமும் அப்படிதான் That இருந்தோம். same description from Revelation 21:8 is given by Paul here, and he says we were at one time like this. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே விதமான ஒரு விளக்கம் 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அதைத்தான் இங்கே It சொல்லுகிறார். says verse 9 to 11. 9 முதல் 11 வரைக்கும். 1 Corinthians 6, 9 to 11. 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9 to 11. 9 முதல் 11 வரைக்கும். Know ye not that the unrighteous shall not inherit the kingdom of God? Be not deceived, neither fornicators, nor idolaters, nor adulterers, nor effeminate, nor abusers of themselves with mankind, nor thieves, nor covetous, nor drunkards, nor revilers, nor extortioners shall inherit the kingdom of God. அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயப்புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை. Terrible description. பயங்கரமான ஒரு Paul says they will not inherit the kingdom of God. பவுல் சொல்கிறார், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க Now listen மாட்டார்கள். to verse 11. 11 இப்பொழுது கவனி. நீனாலும் அழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். How wonderful it is to know that you could come from that kind of a background, being so bad in your former previous life, but now since you received Christ, you are described as being washed, sanctified and justified, worthy before God. அந்த விதமான மோசமான ஒரு பின்னணியிலிருந்து வந்து இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு இப்பொழுது நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருப்பதை காணும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. Now let us read verse 9, Revelation chapter 21. வெளிப்படுத்தல் 21 9 வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். Let us keep going. சென்று கொண்டே இருப்போம். There came unto me one of the 7 angels which had the 7 vials full of the 7 last plagues, and talked with me, saying, Come hither, I will show thee the bride, the Lamb's wife. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னான். And he carried me away in the spirit to a great and high mountain, and showed me that great city, the holy Jerusalem, descending out of heaven from God. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். Having the glory of God, and her light was like unto a stone most precious, even like a jasper stone, clear as crystal. அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கின் ஒளி உள்ள வஜ்ரை கல்லை போலவும் இருந்தது. Now the New Jerusalem is further described here in great detail. இந்த புதிய எருசலேமாகப்பட்டது இந்த இடத்திலே மேலும் வர்ணிக்கப்படுகிறது. This holy city, the New Jerusalem, is going to be the place for the bride of Christ, that is the church of the living God. இந்த புதிய எருசலேமாகப்பட்டது மணவாட்டியின் இடமாக இருக்க போகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியின் இடமாக இருக்க போகிறது. This is the place that Jesus said he will prepare for us when he went to heaven. நான் போகும் வேளையிலே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று இயேசு சொன்னாரே, இந்த இடம்தான். John 14:2 he said, I am going to go prepare a place for you.
யோவான் 14:2 இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். This is the place that God has prepared for us. நமக்கென்று ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் இடம் இதுதான். It is seen as descending out of heaven, coming out of heaven. அது வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை போல A காட்டப்படுகிறது. city that comes descending down from heaven. பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற ஓர் நகரம். In verse 11, he describes its beauty and enormous glory in the words that he knows in earthly terms. 11ஆம் வசனத்தில் தானே பூமிக்குரிய விதத்திலே வர்ணிப்பதற்கு தனக்கு என்ன வார்த்தைகள் தெரியுமோ அந்த வார்த்தைகளை வைத்து இந்த நகரத்தின் மகிமையும் அழகையும் சிங்காரத்தையும் The வர்ணிக்கிறார். beauty and the glory of this city is really indescribable. இந்த நகரத்தினுடைய அழகும் மகிமையும் சொல்ல போனால் வர்ணிக்க முடியாதவைகள். All that a man can do is try his best to describe it in the terms that he knows in this world. மனிதன் செய்யக்கூடியதெல்லாம் என்ன? இந்த உலகத்திலே தனக்கு அழகென்று எது தெரியுமோ அதை வைத்துத்தான் இவனால் வர்ணிக்க முடியும். So he describes it as a stone that is most precious. ஆகவே எப்படி வர்ணிக்கிறார்? விலையேறப்பெற்ற கல்லை வைத்து Then he வர்ணிக்கிறார். goes a little further and he says it's like jasper. அதன் பிறகு மேலும் சொல்லுகிறார், என்ன சொல்ல? வஜ்ரக்கல்லை போல் இருக்கிறது. Then he goes a little further and says it's clear as crystal. அதன் பிறகு என்ன சொல்ற? பளிங்கின் ஒளி உள்ள வஜ்ரக்கல்லை போல இருக்கிறது. Totally transparent. முற்றிலும் தெளிவான ஒன்றாக Clear இருக்கிறது. as crystal, reflecting the right light of God, so that the light which is in that city, the light whose God himself can radiate through the walls of that city, through the earth and throughout the whole universe. அந்த இடமாகப்பட்டது மிகவும் தெளிவாக இருக்கிறது என்று வர்ணிக்கிறார். எதற்காக அப்படி இருக்கிறது? தேவனுடைய ஒளியாகப்பட்டது பூமி முழுவதும் பரவி எங்கும் தெரியும்படியாக அவ்வளவு தெளிவுள்ள நகரமாக அது இருக்கிறது. God himself is in that city. தேவனே அந்த நகரத்தில் The இருக்கிறார். city has no electricity. அந்த நகரத்திற்கு மின்சாரம் கிடையாது. God is the light of that city. அந்த நகரத்திற்கு தேவனே வெளிச்சம். That light is not going to be held within that city, but it is going to be radiating through the whole earth, through that transparent crystal-like surroundings. அந்த ஒளியாகப்பட்ட அந்த நகரத்திலே இருக்க போது மாத்திரமல்ல, இந்த கற்களின் மூலமாக சுற்றி இருக்கிற இடம் எங்கும் அது பிரகாசித்துக் கொண்டே It will be இருக்கும். just like glass, so that the light comes out. ஒளி வெளியே வரத்தக்கதாக ஒரு கண்ணாடியை போல அது And காணப்படும். it will radiate through the earth and through the whole universe. பூமி முழுவதும் அகிலம் முழுவதுமாக அது வீசிக் கொண்டிருக்கும். There is a preacher named Robert Schuller in America. அமெரிக்காவிலே ராபர்ட் ஷூலர் என்ற ஒரு பிரசங்கர் He built a church called Crystal Cathedral. கிறிஸ்டல் கத்தீட்ரல் என்று சொல்லப்பட்ட பெரிய ஆலயத்தை அவர் கட்டினார். And the Crystal Cathedral is a wonderful place. கிறிஸ்டல் கத்தீட்ரல் என்பது அருமையான ஒரு இடம். It is different from all other churches மற்ற சபைகளை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமான ஒன்று. in that it has no walls like we have. அதிலே நமக்கு இருப்பதை போல இப்படி சுவர்கள் கிடையாது. No walls like a normal church has. சாதாரண ஆலயத்திற்கு இருக்கக்கூடிய அந்த மதில்கள் கிடையாது. His walls are crystal glasses. அவருடைய மதில்கள் தெளிவான கண்ணாடி. So that you'll feel like there is no wall at all. சுவரே இல்லாததை போல நீங்கள் உணர்வீர்கள். You'll feel like going and dashing, against that wall, because you really not feel like there is a wall. கண்ணாடி இருப்பதே தெரியாது. சென்றால் நேரடியாக மோதிக்கொள்ளத்தான் வேண்டும். He has built a whole church like that. முழு ஆலயத்தையும் அப்படியே கட்டிவிட்டார். Perhaps he had this in mind when he built it. இதை கட்டின வேளையிலே இது ஒருவேளை மனதில் இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். In his book, Your Church Has Possibilities, he's written a book called Your Church Has Possibilities. Your church has got possibilities என்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். In that, he talks about how churches are built. எப்படி சபைகள் கட்டப்படுகிறது என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். He says churches are built like caves. என்ன சொல்றார்? இந்த சபைகளாகப்பட்ட கூட்டை போல கட்டப்படுகிறது. In dark places. இருண்ட இடத்திலே. Walls surrounding it. சுற்றிலுமாக சோறு வைத்து மூடி. Not proper lighting inside. போதுமான ஒளி உள்ளே வர முடியாதபடி. He said that mentality came from the days of persecution in the old. இப்படி கட்டக்கூடிய எண்ணம் எப்படி வந்தது? அந்நாட்களிலே உபத்திரவப்படுத்தினார்களே, அப்படி உபத்திரப்பட்டதன் மூலமாக இப்படி வந்தது. People had to hide themselves and worship in a place. மக்கள் தானே ஒளிந்து கொண்டு ஓரிடத்திலே கர்த்தரை ஆராதித்தார்கள். They had to worship in darkness, could not come out in light. இருட்டான இடத்திலே தான் ஆராதிக்க முடியும், வெளிச்சத்துக்கு வர முடியாது. So that a lot of these orthodox churches are built like those caves, protective caves where you can hide and worship. ஆகவே
இந்த பாரம்பரிய சபைகள் இருக்கிறதே இது இருட்டான குகையிலே ஆராதிப்பதை போல இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே தான் கட்டப்படுகிறது. When you go in there, it's like tombs. உள்ளே போனால் எப்படி இருக்கிறது? ஒரு குகையை போல இருக்கும். He's right. சொல்வது They சரிதான். build it more like a graveyard, you know, ஏறக்குறைய கல்லறையை போல கட்டிவிட்டார். like a tomb. ஒரு கல்லறையை போல. And they want to go in there and sit quietly and not make any noise and quietly worship. உள்ளே போய் அமைதியாக உட்கார வேண்டும், ஒரு சத்தமும் உள்ளே போட்டு விடக்கூடாது. That mentality comes from the persecution days. எப்படி இந்த எண்ணம் வந்தது? உபத்திரவ காலத்திலே அந்த எண்ணம் வந்தது, அங்கிருந்து வந்தது. In those days you could be killed for worshiping. அந்நாட்களிலே ஆராதித்தால் கொன்று போடப்படலாம். But now you live in a free world. ஆனால் இன்றைக்கு சுதந்திர உலகத்தில் வாழ்கிறோமே. Now you can preach the gospel. சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கலாம். You can even preach it on TV now. இப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியிலேயும் பேசலாமே. You don't have to hide. ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை. It's for everybody. எல்லோரும் கேட்கலாம். So Robert Schuller says, ஆகவே ராபர்ட் ஷூலர் you got to சொல்கிறார், build different kind of churches ஆகவே today. இப்பொழுது வித்தியாசமான ஆலயத்தை கட்ட வேண்டும். Churches which can be seen from the outside, வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஆலயங்கள், so that people can see the glory and the beauty of the church. சபையினுடைய மகிமையும் அழகையும் மக்கள் காணத்தக்கதாக கட்டுங்கள். So that the church can be full of light. சபையிலே வெளிச்சம் நிறைய இருக்கட்டும். And the light of the church can go out. சபையின் வெளிச்சம் வெளியே செல்லட்டும். Well, the New Jerusalem city is going to be like that. புதிய எருசலேம் நகரம் அப்படிதான் இருக்கும். The glory of God will light up that place. தேவனுடைய மகிமையே அந்த இடத்தின் வெளிச்சமாயிருக்கும். That is the light of that place. அந்த இடத்திற்கு ஒளியே அதுதான். And the glory of God manifests who God is. தேவனுடைய மகிமை தேவன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. And New Jerusalem in all its glory will reflect all that God is. புதிய எருசலேமாகப்பட்டது தேவனுடைய மகிமை எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதாக அமையும். This holy city does not generate its own light. There's no electricity. It's not producing or manufacturing electricity. இந்த புதிய நகரம் இருக்கிறதே தன்னில் தானே ஒளியை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திராணி அதற்கு கிடையாது. No electricity, no source of electricity. மின்சாரம் கிடையாது, மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய ஆதாரமும் ஒன்றும் கிடையாது. It does not generate its own light. அது சொந்த வெளிச்சத்தை தானே உருவாக்கிக் கொள்ள முடியாது. It simply receives the light from God and reflects that light. தேவனிடத்திலிருந்து ஒளியை பெறுகிறது, அந்த ஒளியை இது பிரதிபலிக்கும். Its illumination comes from God. இதனுடைய பிரகாசம் தேவனிடத்திலிருந்து Verse வருகிறது. 23 says, 23 the சொல்கிறது, city had no need of the sun, neither of the moon to shine in it, for the glory of God did lighten it, and the Lamb is the light thereof. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியது இல்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்து ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. In English, don't read it as the lamp. It's the lamb. ஆங்கிலத்தில் ஆட்டுக்குட்டின்னு வாசிக்காதீங்க, விளக்குன்னு வாசிங்க. Lamp னு வாசிக்காதீங்க, lamb. Lamb is the Jesus Christ. இந்த ஆட்டுக்குட்டி இயேசுவே. It is not talking about some sort of light. It is talking about a person who will be the light of that city. ஏதோ ஒரு விளக்கை குறித்து அங்கே சொல்லவில்லை, அந்த நகரத்திற்கு விளக்காக இருக்கக்கூடிய இயேசுவை குறித்து Just as சொல்கிறது. New Jerusalem reflects the light of God that it receives from God, புதிய எருசலேமாகப்பட்டது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை எப்படி பிரதிபலிக்கிறதோ அதை போலவே so also the believer does not generate his own light. விசுவாசியும் கூட தன்னில் தானே வெளிச்சத்தை அவன் பிறப்பிப்பது இல்லை. He does not produce or generate the life of Christ in him. தனக்குள்ளாக இயேசுவின் ஜீவனை தானே உற்பத்தி செய்து அனுப்புவது இல்லை. He only reflects God's glory. தேவனுடைய மகிமையை இவன் பிரதிபலிக்கிறான். He அவ்வளவுதான். doesn't have light. அவனுக்குலாம் ஒளி இல்லை. He is not the light. அவன் ஒளி அல்ல. He has received light. அவன் ஒளியை பெற்றுக்கொண்டான். God's light has shined in his heart, the Bible says. வேதம் சொல்கிறது தேவனுடைய வெளிச்சம் அவனுக்குள்ளாக The உதித்தது. gospel light has shined. சுவிசேஷ ஒளி உள்ளே Christ வீசியது. lives in him. கிறிஸ்தவனுக்குள் வாழ்கிறார். In the world today, இந்த உலகத்தில் we are like that city. நாம் அந்த நகரத்தை போல இருக்கிறோம். That is why the Bible says we are a city that can't be shaken. ஆகவேதான் வேதம் என்ன சொல்கிறது? அசைக்கப்பட முடியாத நகரத்தை போல The நாம் Bible இருக்கிறோம். describes us as a city because we are like that New Jerusalem today on this earth, and we have the light of God being the light of this world. வேத புத்தகம் நம்மை நகரம் என்று வர்ணிக்கிறது. இந்த உலகத்திலே நாம் நகரமாக இருக்கிறோம். தேவனுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒரு நகரமாக இருக்கிறோம். It is God's light. அது தேவனுடைய We don't வெளிச்சம். generate light. ஒளியை நாம் உற்பத்தி செய்வது The இல்லை. life that we have is God's life. நமக்கு இருக்கக்கூடிய ஜீவன்
தேவனின் ஜீவன். Jesus said in Matthew 5:14 that we are the light of the world. மத்தேயு 5:14 இயேசு சொன்னார், நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். That doesn't mean that we are the source of that brightness or that light. அதற்காக இந்த வெளிச்சத்திற்கு அல்லது ஒளிக்கு ஆதாரமாக நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல. We are light of the world in the sense of these bulbs. இந்த உலகத்துக்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லும்போது இந்த பல்பை போல அது. The electricity needs bulbs to bring forth the light. You need bulbs to bring forth the light. இந்த ஒளியை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மின்சாரத்திற்கு பல்ப் அவசியம். Electricity is the source of this light. இந்த பல்புக்கு ஆதாரமாக இருப்பது மின்சாரம். But you need a bulb to make that light come out. ஆனால் இந்த ஒளி வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் பல்ப் அவசியம். So we are like that bulbs. ஆகவே இந்த பல்பை போல நாம் இருக்கிறோம். We are just simply reflecting the light that God has put within us. தேவன் நமக்குள்ளாக வைத்தாரே ஓர் ஒளி, அந்த ஒளியை பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதான். Some are 100 watts bulbs. ஒரு சிலர் 100 வாட்ஸ் பல்ப், some are 1000 watts like here. ஒரு சிலர் 1000 வாட்ஸ் பல்பை போல some are இருக்கிறார்கள். 60 watts and 40 watts. ஒரு சிலர் 40 60. some are 0 watts. ஒரு சிலர் 0 வாட்ஸ் பல்ப். But we are the light. ஆனால் நாம் ஒளியா இருக்கிறோம். We are shining with the light of Jesus. இயேசுவின் ஒளியினாலே நாம் பிரகாசிக்கிறோம். Now a further description is given. மேலும் வர்ணனை காட்டப்படுகிறது. Let's go to verse 16 and then we'll come back to verse 13 and 14 and so on. 13 and 14 we'll study 12, 13, 14 a little bit later. 16ஆம் வசனத்துக்கு நாம் வருவோம். பிறகு 12, 13, 14 வசனங்களை படிப்போம். Here the dimensions of the city is given. இந்த நகரத்தினுடைய அளவு இங்கே சொல்லப்படுகிறது. City lieth 4 square and the length is as large as the breadth. He measured the city with the reed, 12,000 furlongs, and the length and the breadth and the height of it are equal. அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. According to this, the measurement of the city is like this. It is 1,500 feet long, 1,500 miles long, 1,500 miles wide, and 1,500 miles high. இந்த கணக்கு எப்படி இருக்கிறது? 1500 மைல் நீளம், 1500 மைல் அகலம், 1500 மைல் உயரம் என்பதை போல் தெரிகிறது. Some people say the city is going to be like a sphere in the space, hanging in the space. ஒரு சிலர் சொல்கிறார்கள் இந்த நகரமாகப்பட்டது வானத்திலே ஒரு கோளத்தை போல தொங்கிக் கொண்டிருக்கும். Some others say it will be like a perfect cube hanging there. ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஒரு முக்கோண வடிவிலே, cube is perfect box like. ஒரு பெட்டியை போல அது காணப்படும் என்று சொல்கிறார்கள். And some others say it is going to be like a pyramid. ஒரு சிலர் சொல்றார் ஒரு கூம்பை போல அது இருக்கும். Whatever it is, எதுவாக இருந்தாலும் சரி, no man has ever conceived of this beautiful city and what it's really going to be like. இந்த நகரம் எப்படி இருக்கும், அழகாக எவ்வண்ணமாக இருக்கும் யாராலும் சொல்ல முடியாது. It's very difficult with our finite minds to even think about the beauty and the glory of this city. நம்முடைய வரம்புக்குட்பட்ட மூளையை வைத்து இந்த நகரத்தின் மகிமையை வர்ணிப்பது என்பது முடியாத ஒரு விஷயம். Whatever its shape may be, அதனுடைய வடிவம் எதுவாக இருந்தாலும், nothing like it has ever been conceived before by men. மனிதனால் இதுவரைக்கும் கற்பனை செய்திருக்க கூடாத ஒன்றாக அது இருக்கும். This is the city for which Abraham was waiting for. இந்த நகரத்துக்காக தான் ஆபிரகாம் காத்திருந்தார். That is why he never built a house, because he said, I have another city I'm going to. ஆகவேதான் அவர் வீட்டை கட்டவில்லை, எனக்கு இன்னொரு நகரத்துக்காக காத்திருக்கிறேன், அங்கே போகிறேன் என்று சொல்லிவிட்டார். Don't stop building your house. அதனால உங்க வீட்டை கட்டுறதை நிறுத்தாதீங்க. No, Abraham, God wanted him not to build a house so that he can send a message throughout the generations about this city that he is going to inherit. ஆபிரகாம் வீட்டை கட்டுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. காரணம், தேவன் தாமே அனுப்ப போகிற நகரத்திற்கு இவன் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும், மக்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் என்பதற்காக. As the father of faith, he should not build a house so that he can give a message to the world that there is a city that is going to come and he is going to inherit it. விசுவாசிகளின் தகப்பனாகிய அவர் தாமே
நகரம் ஒன்று வருகிறது, அதை நான் சுதந்திரிக்க போகிறேன் என்று உலகத்துக்கு காட்டும்படியாக ஒரு மாதிரியாக இவர் வீட்டை Can கட்டாதிருந்தார். you imagine what kind of trouble Abraham might have had not building a house? வீட்டை கட்டாமல் ஆபிரகாமுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும் கற்பனை செய்து பாருங்கள். Richest man in the world, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர், living in tents all the time. எப்பொழுது கூடாரத்திலே வாழ்கிறார். His wife is telling him, why don't you build a house? மனைவி கேட்கிறார், ஏன் ஐயா வீட்டை கட்ட He says, மாட்டேன்? no, God doesn't want me to build a house. இல்லையம்மா, ஆண்டவர் வீட்டை கட்ட அவர் விரும்பவில்லை. She thinks this man is a crazy miserly person. இந்த அம்மா என்ன நினைத்திருக்கிறார்? இந்த ஆள் சரியான பைத்தியக்காரன், கஞ்சனாக இருப்பார் போல இருக்கிறது. Taking me from one tent to another tent. கூடாரம் கூடாரமாக எனக்கு கூட்டிச் Why செல்கிறார். don't you build a house? ஏன் வீட்டை கட்டக்கூடாது? But Abraham said, no, I have a house up there prepared for me. I'm waiting for that house. The whole world must know about that house. So I will not build a house. ஆபிரகாம் என்ன சொன்னார்? இல்லை, எனக்காக அங்கே ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வீட்டை நான் சுதந்திரிப்பேன். அதை குறித்து இந்த முழு உலகமும் அறிந்து கொண்டிருக்கும். அதை நான் அதற்காக காத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். This city, the builder and maker of this city is God himself. இந்த நகரத்தை கட்டுகிறவர், கட்டி எழுப்புகிறவர் தேவனே. Now verse 17. 17ஆம் வசனம். And he measured the wall thereof, and 144 cubits according to the measure of the man, that is of the angel. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. And the building of the wall of it was of jasper, and the city was pure gold, like unto clear glass. அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. And the foundations of the wall of the city were garnished with all manner of precious stones. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. Verse 19 and 20 give us various kinds of stones that are used. 19ஆம் 20ஆம் வசனங்கள் தானே உபயோகப்படுத்தப்பட்ட பலவிதமான கற்களை குறித்து சொல்கிறது. Verse 21. 21. And the 12 gates were 12 pearls. Every several gate was of one pearl, and the street of the city was pure gold, as it were transparent glass. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது. நகரத்தின் வீதி தெளிங்குள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாய் இருந்தது. I want to say something about this gate of the city and then close. இந்த நகரத்து வாசலை குறித்து ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். The pearly gates we have heard about so much. இந்த முத்துக்களாலான முத்து வாசலை குறித்து பல நாம் கேள்விப்பட்டிருப்போம். 12 gates, each gate is one pearl. 12 வாசல்கள், ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்தால் செய்யப்பட்டது. 3 gates on each side, that is 4 sides, north, south, east and west. தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு என்று சொல்லி 4 பக்கங்கள், ஒவ்வொரு பக்கத்துக்கு 3 வாசல்கள். On the gates are inscribed the names of the 12 tribes of Israel. ஒவ்வொரு வாசலிலும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுடைய ஒவ்வொரு பெயர்கள் Showing எழுதப்பட்டிருக்கிறது. that salvation is of the Jews. எதற்காக அடையாளமாக? ரட்சிப்பு யூதர்கள் மூலமாக வருகிறது என்பதை காட்ட. But the gate itself, the pearly gate itself, speaks of the church of the Lord Jesus Christ. ஆனால் இந்த முத்தாலான வாசல் இருக்கிறதே, அதுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கிறது. Matthew chapter 13 verse 45 and 46. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45 46ஆம் வசனங்கள் tells us about a merchant man who found a pearl of great price. விலையேறப்பட்ட முத்து ஒன்றை கண்டுபிடித்த ஒரு வியாபாரி குறித்து வேதம் சொல்கிறது. He went and sold everything that he had to buy that pearl of great price. அந்த விலையேறப்பட்ட முத்தை வாங்கும்படியாக அவன் தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விற்று அவன் வாங்குகிறான். He is talking about how Jesus came for us and bought us with a price. இயேசுவானவர் வந்து எப்படி விலை கொடுத்து நம்மை வாங்கினார் என்பதை அது சொல்கிறது. A very famous preacher, Vernon McGee, describes and compares the church with this pearl of great price. Vernon McGee என்று சொல்லப்பட்ட மிகப்பெரிய பிரசங்கியாத்தானே சபையோடு கூட இதை ஒப்பிட்டு பேசுகிறார். He says the pearl is different from all other precious stones. இந்த முத்து இருக்கிறதே மற்ற விலையேறப்பட்ட கற்கள் எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசமானது. Now listen to this. In what way is it different? எந்த விதத்தில் வித்தியாசமானது? All other precious stones come from either the earth or the ore. இந்த விலையேறப்பட்ட முத்துக்கள் அனைத்தும் எங்கே இருந்து? ஒன்று மண்ணிலிருந்து வரும், இல்லை என்றால் ஒரு தாது பொருளிலிருந்து வரும். It is coming from the earth. மண்ணிலிருந்து வரும். But the pearl comes from the sea. ஆனால் இந்த முத்தோ கடலில் இருந்து வருகிறது. And
when they are taken out, அவைகள் வெளியே எடுக்கப்படும் பொழுது, when the other precious stones from the earth are taken out, பூமியில் இருந்து இருக்கக்கூடிய மற்ற விலையேறப்பட்ட கற்கள் எடுக்கப்படும் பொழுது, they are cut and polished to reveal their beauty. To reveal their beauty. இதனுடைய அழகை வெளிப்படுத்தும்படியாக அவைகளை வெட்டி அவைகளுக்கு மெருகேற்றுகிறார்கள். அப்பொழுதுதான் அழகு தெரியும். But the pearl comes from the sea. ஆனால் இந்த முத்து கடலில் இருந்து வருகிறது. Not only from the sea, it comes from a living organism. கடலில் இருந்து வருவது மாத்திரமல்ல, ஒரு ஜீவ ராசியிலிருந்து அது எடுக்கப்படுகிறது. It comes from a living thing. அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பொருளில் இருந்து வருகிறது. That lives in the sea. அது கடலிலே வாழ்கிறது. And how is pearl made? எப்படி இந்த முத்து உருவாகிறது? We all know that a sand or some little particle comes and irritates this living organism. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஒரு சிறிய மண் துகளாகப்பட்டது இந்த உயிரோடு இருக்குகிறதே இந்த ஜீவராசி, அதை வந்து சற்று எரிச்சல் மூட்டுகிறது. It cuts into that living organism. அந்த உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவராசிக்குள்ளாக வெட்டி உள்ளே போகிறது. And just to protect itself from this cutting sand or particle, இப்படி தன்னை வெட்டுகிறதே இந்த மணல் அல்லது வெட்டக்கூடிய இந்த பொருள் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள, the organism sends out the fluid to coat that particular object that bothers it. தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இந்த ஜீவராசிகளாகப்பட்டது தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சில திரவங்களை வெளியே அனுப்புகிறது. So that sand is coated. என்னாகிறது? அந்த சிறிய மணல் துகளாகப்பட்டு மூடப்படுகிறது. That little particle that irritates is coated. அந்த எரிச்சல் முட்டுகிற அந்த சிறிய பொருளாகப்பட்டு மூடப்படுகிறது. Layer upon layer of fluid is coated on it. அதன் மீது இப்படியாக இந்த திரவம் படிப்படியாக மூடப்பட்டு கொண்டே வருகிறது. Until a beautiful pearl is formed. ஒரு அழகான முத்து உருவாகிற வரைக்கும் அடுக்கடுக்காக இப்படி மூடப்படும். The Bible says, வேதம் சொல்கிறது, that New Jerusalem is the home of the church. புதிய எருசலேமாகப்பட்டது சபையின் வீடு. The gates of pearl are there to remind us throughout eternity that we were at one time like a little dirt or a little sand that irritated God. இந்த முத்து எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நாமும் கூட இந்த ஒரு சிறிய மணல் துகளை போலவே தேவனுக்கு ஒரு காலத்திலே எரிச்சல் மூட்டக்கூடியவர்களாக தான் நாமும் இருந்தோம் என்பதை நினைப்பூட்டுகிறது. We were rubbing against him. We were in rebellion against God. தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக எரிச்சல் மூட்டுகிறவர்களாக நாம் இருந்தோம். To solve this problem, இந்த பிரச்சனையை தீர்க்க, to solve this sin problem, இந்த பாவ பிரச்சனையை தீர்க்க, Vernon McGee says, Vernon McGee சொல்கிறார், that Christ took that ugly little thing that was you and I, நீங்களும் நானுமாக இருக்கக்கூடிய இந்த அசிங்கமான இந்த சிறிய பொருளை கிறிஸ்து and எடுத்தார். by the great sacrifice of the cross of Calvary, கல்வாரி சிலுவை என்னும் மிகப்பெரிய தியாகத்தின் மூலம் covered us with his righteousness. தம்முடைய நீதியினால் அவர் நம்மை மூடினார். You and I are now covered with him. இப்பொழுது நீங்களும் நானும் அவரால் The மூடப்பட்டிருக்கிறோம். beauty is not in that sand that was irritating, it is in the layer that was given later. இந்த முத்துக்கு அழகாகப்பட்டது எரிச்சல் முட்டியது அந்த மணலிலே அல்ல, மூடப்பட்டிருக்கிறது அந்த திரவம் அதிலே இருக்கிறது. Beauty comes from what that organism brought about. இந்த அழகு எதிலிருந்து வந்தது? இந்த ஜீவ ராசியிலிருந்து தான் வந்தது. God sees us in Christ and Christ has made us beautiful. தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக காண்கிறார், கிறிஸ்து நம்மை சிங்காரமானவர்களாக We have no மாற்றினார். value in ourselves. நமக்குள்ளாக எந்த மதிப்பும் இல்லை. We are like that little sand. அந்த சிறிய மணலை போல. But because Christ has put his righteousness on us, கிறிஸ்து தன்னுடைய நீதியை தன் மீது போற்றினபடியால், because he has made us beautiful, நம்மை அவர் அழகானவர்களாக we are மாற்றினபடியால் now the pearl of great price. இப்பொழுது விலையேறப்பெற்ற முத்தாக நாம் இருக்கிறோம். And for anything, the price that is put on a thing makes that thing valuable. எதுவான இருந்தாலும் சரி, அந்த பொருளின் மீது வைக்கப்படுகிற விலைத்தான் அந்த பொருளை விலையேறப்பெற்றதாக மாற்றுகிறது. If this is only 10 rupees, இது 10 ரூபாயாக தான் இருக்குமே then என்றால் it's only very valuable to a little extent. அதனுடைய மதிப்பு கொஞ்சம் தான். But if we say this is 10,000 rupees, 10,000 ரூபாய் என்று நாம் சொல்லிவிடுவோம். the value that we place on it makes this very valuable. இதன் மீது நாம் வைக்கக்கூடிய மதிப்பு, வைக்கக்கூடிய பணமாகப்பட்டது இன்னும் அதை மதிப்புள்ளதாக மாற்றுகிறது. Vernon McGee says, வேணும் மைக்கு சொல்கிறார், tells how the church or the believer gets his value. எப்படி விசுவாசி தன்னுடைய மதிப்பை பெறுகிறான். Jesus came for us. இயேசு நமக்காக வந்தார். Christ gave everything that he had, his very life that he had. கிறிஸ்து
தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து His விட்டார். life is the price that he paid for this pearl of great price. இந்த விலையேறப்பட்ட முத்துக்கு அவர் கொடுத்த விலை கிரயம் தன்னுடைய ஜீவன். In his sight, I am precious. அவருடைய பார்வையிலே நான் He விலையேறப்பட்டவன். gave his life to buy me. என்னை வாங்கும்படியாக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். Because he gave such a price, now that I am very valuable. அவர் அவ்வளவு விலையேறப்பட்ட தன்னுடைய உயிரை கொடுத்தபடினாலே நான் இப்பொழுது மிக விலையேறப்பட்டவன். You'll be amazed at what price things go for. You'll be amazed at what price things go for. பொருட்கள் எவ்வளவு விலையாக இருக்கிறது என்பதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. Some guy sits there and draws a painting in just about a couple of hours. ஒருவர் உட்கார்ந்து ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக ஒரு ஓவியத்தை வரைகிறார். And then one day they take it somewhere in London and put it in a museum and sell it for $2 or $3 million. ஒரு நாள் ஒன்று வருகிறது, அதை லண்டன்ல கொண்டு போய் ஒரு இடத்துல வைத்து $2-3 மில்லியன் அதை விற்று And விடுகிறார்கள். some guy comes from somewhere in the world and pays the money and buys it. உலகத்துல எங்கேயோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் வருகிறார், அவ்வளவு பணத்தை கொடுத்து அந்த ஓவியத்தை வாங்கி He செல்கிறார். takes it home and hangs it there. வீட்டுக்கு எடுத்து சென்று சுவற்றிலே மாட்டுகிறார். That is not looked upon as a little thing that a fellow somewhere sat and drew in about 2 hours. எங்கே ஒரு மூலையிலே ஒரு ஆள் உட்கார்ந்து 2 மணி நேரத்திலே வரைந்த ஒரு ஓவியமாக இப்பொழுது Now it பார்க்கப்படாது. is very precious. இப்பொழுது விலையேறப்பட்ட It ஒன்று. is precious because of the price that was paid for it. ஏன் விலையேறப்பட்டது, மதிப்புள்ளது? அதற்கு கொடுக்கப்பட்ட விலை நிமித்தமாக The man takes it and insures it so that if it's stolen, he'll get the price back. அந்த மனிதன் அதை எடுத்து செல்கிறார், இன்சூர் பண்ணுகிறார். ஏன்? திருடு போய்விட்டால் வாங்குவதற்கு. Because of the price paid, the thing becomes so valuable. அவ்வளவு விலை கொடுக்கப்பட்டபடினால்தான் அந்த பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு. I tell you, we are precious and we are the pearl of great price. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் விலையேற பெற்றவர்கள், அந்த விலையான முத்தை போன்றவர்கள். And Jesus paid his own life for us. இயேசு தன்னுடைய சொந்த உயிரையே நமக்காக கொடுத்தார். Jesus gave everything so that he can have us. நம்மை பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். Do you know your value? உங்கள் மதிப்பு உங்களுக்கு A தெரியாதா? lot of people don't know how valuable they are. ஒரு சிலருக்கு, பலருக்கு தாங்கள் எவ்வளவு மதிப்புள்ளவர்கள் தெரியாது. If you know how valuable you are, you'll never waste your life. நீங்கள் எவ்வளவு விலையேறப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை வீணடிக்கவே Your life மாட்டீர்கள். is precious. உங்கள் வாழ்க்கை Your விலையேறப்பட்டது. life on earth is precious. பூமியில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்நாள் No விலையேறப்பட்டது. matter who you are, நீங்கள் யாராக what இருந்தாலும் kind of background you come எந்த from, விதமான பின்னணியில் இருந்து how rich or வந்திருந்தாலும் how சரி, poor, எவ்வளவு பணக்கார, எவ்வளவு how ஏழை, educated or எவ்வளவு uneducated, படித்தவர், படியாதவர், how good looking or not good looking. பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறீர்களோ அசிங்கமாக I tell இருக்கிறீர்கள். you, my friend, it doesn't matter. நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, அது பொருட்டே இல்லை. If you are born as a human being in this world, இந்த உலகத்திலே மனிதனாக நீங்கள் பிறந்திருந்தால் I want you to know that Jesus came and died for you and gave his life as the price to buy you. இயேசு இந்த உலகத்திலே வந்தார், உங்களுக்காக மரித்தார், உங்களை வாங்கும்படியாக ஒரு கிரயத்தை கொடுத்தார் என்று உங்களுக்கு You சொல்லிக்கொள்ள are the விரும்புகிறேன். pearl of great price. விலையேறப்பட்ட அந்த முத்து நீங்களே. When we enter into eternity, நித்தியத்துக்குள்ள நாம் நுழையும் and பொழுது every time we come in and through the gate of pearl, அந்த முத்து வாசல் வழியாக நாம் உள்ளே சென்று வெளியே வருகிற every time we look at the gate of pearl, அந்த முத்து வாசலை நாம் பார்க்கிற we will வேளையில் remember that we are that pearl. நாமே அந்த முத்து என்கிற ஞாபகம் We நமக்கு will வரும். remember our value. நம்முடைய மதிப்பு நமக்கு We will ஞாபகம் வரும். remember that we are something. நாம் விலையேறப்பட்டவர்கள் என்று We will ஞாபகம் remember that God loves us. ஆண்டவரை நேசிக்க வேண்டும் நினைவு கூறுவோம். We will remember that we are the pearl of the great price. அந்த விலையேறப்பட்ட முத்து நானே என்பதை நினைத்துக் That is why கொள்ளுங்கள். God put it on all sides. ஆகவேதான் தேவன் எல்லா பக்கத்திலும் அதை வைத்தார். Everywhere you எந்த turn, பக்கத்தில் திரும்பினாலும் you see who you are. யார் என்பதை பார்ப்பீர்கள். You are the pearl of great price that God came to buy. வாங்கும்படியாக தேவன் இறங்கி வந்தாரே, அந்த விலையேறப்பட்ட முத்து நீங்கள் The தான். problem is today we don't look at our life like that. இன்றைக்கு பிரச்சனை என்ன? நம்முடைய வாழ்க்கையை அப்படி நாம் பார்ப்பதில்லை. We look at ourselves with an inferiority complex. நம்மை பார்க்கும்போது தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்கிறோம். We have a lot of problems in believing in ourselves. நம்மை நாமே நம்புவதே நமக்கு பெரிய பிரச்சனை. We don't have confidence in ourselves. நம்பீது நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. We don't have boldness and courage. தைரியம், துணிவு நமக்கு இல்லை. I tell you, my friend, if you don't have it, then you have not truly experienced the love of